பிருந்தா. அம்மா சொல்லுங்கம்மா. உன்னை வெளியே போக வேணாம்னு சொன்னேன்ல, நீ எங்க போற? அம்மா நான் கோவிலுக்கு போறேம்மா. கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, சீக்கிரம் வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சரிங்கம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். ஆ கடவுளே, நான் உன்னதான் மனசார நம்பி இருக்கேன். எப்படியாச்சும் என் தேவ் கூட ஒண்ணு சேர்த்து வச்சிரு ப்ளீஸ். கடவுளே, எப்படியாச்சும் தேவ் கூட நீ ஒண்ணு சேர்த்து வச்சிரு. என்னால தேவ் இல்லாம வாழ முடியாது. இப்ப எனக்காக வரேன்னு பாத்திருக்காங்க. அவங்க வர இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு அவங்க வாயிலே சொல்ல வச்சிரு ப்ளீஸ். கடவுளே, என்னால தேவ் இல்லாம வாழ முடியாது. இல்லனா என்ன தைரியமா பேசவே அவங்க முன்னாடி. நான் உன்னதான் நம்பி இருக்கேன், என்னை கை விட்டுறாத ப்ளீஸ். இன்னைக்குமே நான் கூட தான் இருப்பேன். நீ எதுக்குமே பயப்படாத. அதுதான் நான் சொல்றேன்ல, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அது யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. நீ தைரியமா உங்க வீட்டுல போய் பேசு. அப்ப நான் வரேன். சரி பிருந்தா. வணக்கம். வணக்கம். கல்யாண புரோக்கர் சொல்லியிருந்தாரா? ஆமா. நீங்க தான் பொண்ணோட அம்மா சாரதா? ஆமா. நான் தான் உங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். என்னோட பையனே என்னோட வீட்டுக்காரி இப்ப வந்துருவாரு. சரிங்க. நீங்க காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. நான் தான் புவனேஸ்வரி, மாப்பிள்ளையோட அம்மா. சரிங்க. அம்மா பிருந்தா வாடி. யாருமா இவங்க? அதுதான் சொன்னல, உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையோட அம்மா. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி, நீ ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிட்டு வா, நான் பேசணுமா? வணக்கம். வணக்கம்மா. இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. பிருந்தா. அம்மா நான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க பையனை மேரேஜ் பண்ண சுத்தமா இஷ்டம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். மேரேஜ் பண்ணா அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்க பையனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். ஏய் பிருந்தா, இங்க பாருங்க, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணையே இந்த மாதிரி பேசுறேன் எனக்கு தெரியல. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. என்னடி பேசிட்டு இருக்க? கீழே வந்து என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா நிறுத்து. இனிமே என்னை பார்த்து அம்மான்னு சொன்ன அவ்வளோதான், என்னோட மானமே போகுது. என்ன நீ லவ் பண்றலாம் பேசிட்டு இருக்க? அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? அம்மா தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். நான் அவர் கூட தாமா வாழுவேன். என்னால அவர் இல்லாம இருக்க முடியலமா. பிருந்தா, நீ ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கடி. லவ் பண்றேன்னு சொல்றல, அதை நீ நேத்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் இவங்களை வர வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ இவங்க வந்தக்கு அப்புறம் அவங்ககிட்டயே போய் சொல்ற. இங்க பாரு பிருந்தா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. லவ் பண்றியோ என்ன பண்றியோ அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க பாரு, இப்ப நீ ரெடி ஆயிட்டு வர. நீ மட்டும் இப்ப ரெடி ஆயிட்டு வரல, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உனக்கு இந்த அம்மா வேணும்னா ரெடி ஆயிட்டு வா, இல்லனா வந்துடாத. அம்மா அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? ஆனா எனக்கு தேவ ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இன்னொரு பையனுக்கு ஓகே சொல்றது? என்னால தேவ் இல்லாம வாழ முடியாது. ஆனா அம்மா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? சரி, அம்மா தான் இப்படி சொல்றாங்களே, எனக்கு வந்து மாப்பிள்ளை கிட்ட நான் தனியா பேசுறேன். இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன், எல்லாமே அவர்கிட்ட சொல்றேன். அவரை நேத்து பாரு, நான் சொல்ற வரது அவர் கொஞ்சம் புரிஞ்சு பாரு. எங்க அம்மா தான் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. வரப்போற மாப்பிள்ளை என்ன புரிஞ்சு பாரு, நம்புறேன். சரி, நான் ரெடி ஆயிட்டு போறேன். சாரதா. சொல்லுங்க. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், ராஜசேகர். வணக்கம்மா. அவன்தான் என்னோட பையன் தேவ். ஹாய் ஆண்டி. வணக்கம்ப்பா. இவங்க 2 பேரும் தான் என்னோட பையனும் என் பொண்ணும். இவன் என்னோட 2வது பையன், இவன் பேரு கார்த்திக். ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. இவதான் கடைசி பொண்ணு, நான் மாலினி. ஹாய். இங்க பாருங்க, உங்க பொண்ணை வர சொல்லுங்க. சரிங்க. அக்காவை கூப்பிடு. அக்கா. கரஸ்பாண்டன்ட் சார் தானே? தேவ். பிருந்தா. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பிருந்தா இருக்கால, எங்க காலேஜ்ல தான் ஒர்க் பண்றா. நான் தான் அந்த காலேஜோட கரஸ்பாண்டர் ராஜசேகர். ஆண்டி தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி. நான் உங்ககிட்ட சொன்னல ஒரு பையனை லவ் பண்றேன்னு, அது தேவ் தான். எனக்கு தெரியுமா, தேவ் என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டான். அதனால தான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தேவ், இது எல்லாமே அவன் சொன்ன பிளான் தான். ஆமா அத்தை, நான் பிருந்தாவை தான் லவ் பண்றேன். பிருந்தா, என்னை மன்னிச்சிருடி. கோவப்பட்டு உன்னை அரைஞ்சிட்டேன். தயவு செய்து இந்த அம்மாவை மன்னிச்சிரு. அம்மா பரவாயில்லம்மா, இன்னைக்கு என்னைக்குமே நல்லது மட்டுமா நடக்கும். இங்க பாருங்க, இதுக்கு சோகமா மூஞ்சி வச்சிருக்க. இப்ப நீ எங்க வீட்டு மருமகளாக போற, அதனால என்னைக்குமே நீ கஷ்டப்படக்கூடாது. சரிங்க அத்தை. அம்மா. என்னடா? நான் பிருந்தா கிட்ட பேசணுமா? நானும் தான். பேசுங்களாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. டேய் அண்ணா, இங்க என்ன நடக்குது? அக்கா என்ன லவ் பண்றாளாமா? நம்ம கிட்ட சொன்னாளா? அதுதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அக்கா எப்போ லவ் பண்ணா? நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாண்ணா. என்னடா, என்னடி நீ திட்டுறீங்களா? இவங்க மட்டும் போகட்டும், அப்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ ஏண்டி நீ வேற சத்தமா பேசுற? பாரு, அக்காக்கு வேற கேட்டுச்சு, நம்ம வேற திட்டுறா. விடுண்ணா, அதுதான் நம்ம விட்டு போக போறாள. எப்படியும் மேரேஜ் ஆச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா, இவ தொல்லை இருக்காது. நான் கொஞ்சம் நிம்மதியா இந்த வீட்டுல இருப்பேன். சாரதா. சொல்லுங்க சமந்தி. இங்க பாருங்க, நிச்சயதார்த்தம் அதெல்லாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் வச்சிடலாம். இன்னும் ஒரு வாரத்துல பிருந்தாவுக்கும் தேவுக்கும் கல்யாணம்.
நாங்க நாள் எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஆகஸ்ட் 18 தேவுக்கும் பிருந்தாவுக்கும் மேரேஜ். இதுக்கான ஏற்பாடு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த சிரமமும் பட வேண்டாம். எல்லாமே நாங்க பாத்துக்குவோம். ஆமாங்க, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். உங்க பொண்ணு இருக்கனால எங்க காலேஜ் இப்ப நல்ல பேர்ல இருக்கு. நீங்க பாருங்க அத்தை, பிருந்தாக்கு அப்பா இல்லைன்னு தெரியும். நீங்க எதுக்குமே கஷ்டப்படாதீங்க. நான் உங்களுக்கு மகனா இருக்கேன் அத்தை. நான் உங்களுக்கு மருமக இல்ல, ஒரு மகன் மாதிரி தான். என்ன ஒரு பையன் மாதிரி பாருங்க. உங்களுக்கு உங்க பையன் கார்த்திக் எப்படியோ அதே மாதிரி தான் நான். உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன். அம்மா, நான் பேசிட்டு வரேம்மா பிருந்தா கிட்ட. சரிடா, சீக்கிரம் வாங்க, நம்ம கிளம்பணும். சரிங்கம்மா. இங்க பாருங்க சாரதா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சும்மா தட்டை மட்டும் மாத்திக்கலாம். ஆனா கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ணலாம். சரிங்க அம்மா, நான் போய் பேசிட்டு வரேன். சரிடி.